டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாப்பாடு மூலியமா சர்க்கரை இல்லாம பண்ண முடியுமானா கட்டாயம் பண்ண முடியுங்க. ஒரு சில சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு. சர்க்கரை நோய் என்னன்னாங்க, ஆரம்ப காலத்துல சுகர் வந்து ஒரு 3 to 5 to 7 வருஷத்துக்குள்ள உடம்புல வந்து பெரும் உறுப்பு பாதிப்புகள் எதுவுமே வந்திருக்காதுங்க. அநேக பேருக்கு, சிலருக்கு வரும், அநேக பேருக்கு வந்திருக்காது. அது உங்களுடைய மருத்துவர் தான் கண்டறிஞ்சு சொல்லணுங்க. நீங்க பணியமர்த்திய உங்க குடும்ப மருத்துவர். அவர் உங்களுக்கு எந்த ஒரு உள்ளுறுப்பு பாதிப்பும் இல்லை. கண்ணில் பாதிப்பு இல்லை, கால் நரம்புல பாதிப்பு இல்லை, கிட்னியில பாதிப்பு இல்லை, இருதயத்துல பாதிப்பு இல்லை, ஃபேட்டி லிவர்ல மட்டும்தான் இருக்கு, ஃபேட்டி மசில் இருக்கு அப்படின்ற அளவுல இருக்கிற ஒருத்தர் வந்து கட்டாயம் உணவு முறை உங்களுடைய மருத்துவர் கலந்து ஆலோசிச்சு உணவு என்ன சாப்பிடணுன்றத கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச வரையில புரிஞ்ச வரையில நான் 2-3 பாயிண்ட் சொல்றேன். பொதுவாகவே வந்துங்க, இனிப்பு சர்க்கரைங்கிறது என்னன்னாங்க, ரத்த குழாய்கள்ல இருக்க வேண்டிய இனிப்பு செல்லுக்குள்ள போக மாட்டேங்குது, செல்கள் பயன்படுத்திக்க மாட்டேங்குது. இந்த ரத்த குழாயில இருக்கக்கூடிய இனிப்பை செல்லுக்குள்ள அனுப்ப வேண்டிய வேலை தான் நம்மளோட இன்சுலினோட. ஸோ இன்சுலின் வந்து ஆரம்ப காலங்கள்ல அதீதமாக தூண்டப்பட்ட இன்சுலின் ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டு அதனுடைய வீரியம் சற்றே குறைந்து விட்ட நிலையில தான் இந்த டயபெட்டிஸ்ங்கிறதே ஆரம்பிக்கும். அப்போ அது பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 விதமா நீங்க பார்க்கலாம். ஒன்னு வந்து ஃபேட்டி லிவர் டிசீஸா பார்க்கலாம், இன்னொன்னு ஃபேட்டி மசில் டிசீஸா பார்க்கலாம். ஃபேட்டி மசிலும் ஃபேட்டி லிவரும் ஏன்னா, உங்களோட லிவர்லயும் மசில்லையும் அதீதமாக கொழுப்பை அடக்கக்கூடிய பரப்பளவு கொண்டது. இப்ப லிவர் எடுத்தீங்கன்னா ஒரு 11 சென்டிமீட்டர் தான் குறுக்களவுல இருக்கணும்னு வச்சுப்போம். 11-13 சென்டிமீட்டர் இருக்கலாம் ஒரு இந்தியருக்குன்னா. அதை சுத்தி ஒரு பை இருக்குங்க. அது எவ்வளவு பெருசு வேணா ஆளலாம், ஒரு முழம் கூட வரலாம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தேன், 22 சென்டிமீட்டர் இருக்குங்க ஒரு ஒருத்தருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு கொழுப்பு அதுக்குள்ள படிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சதையில இருக்கிற கொழுப்புக்கும் எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் ஜென்ரலா பண்றது இல்லைங்க, அதெல்லாம் ரிசர்ச் டூலு. ஸோ கொழுப்பு அதிகமா உட்கார நமக்கு வந்து அப்பதான் சக்கரை, முதல்ல எல்லாம் ஆரம்ப காலத்துல இதெல்லாம் கொழுப்பெல்லாம் உட்கார்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது லிவர்ல கொழுப்பு உட்கார்ந்து, சதைகள்ல கொழுப்பு உட்கார்ந்து, தோலுக்கு கீழே கொழுப்பு உட்கார்ந்து, வெளிப்புற தோற்றங்கள்ல சில விதமான மாற்றங்கள் வந்த பிற்பாடுதான் அது சர்க்கரையாவே ரத்தத்துல டெஸ்ட் பண்ணும் போது, அதுவும் அநேக நேரங்கள்ல என்னன்னா அப்படியே கொஞ்ச நாளைக்கு வெயிட் போட்டுட்டே போவாங்க. ஏன்னா இந்த இன்சுலின் தூண்டுதல் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, கொஞ்ச காலம் ஒரு 30-35 வயசு வரைக்கும் வெயிட் போட்டே போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மூலியம் அழுத்தத்துக்காகமோ இல்லைன்னா அவங்களோட கம்பெனிலேயோ ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சளி ஜுரம் அவங்க டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, அவங்க குடும்ப மருத்துவர்கிட்ட. அப்போ ஒரு செக் பண்ணியிருப்பாங்க, ரேண்டமாக ஒரு சுகர் செக் பண்ணியிருப்பாங்க, அது அதிகமாக காமிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே சிம்டம் இருக்காது. ஏன்னா நிறைய ஆரம்ப காலங்களில் சுகர் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் பெருமளவுக்கு ஒன்றும் சிம்டம் இருக்காது. ரொம்ப அதிகமாக இருந்தால் சிம்டம் இருக்கும், 600-700 இருந்தால் சிம்டம் இருக்கலாம். இந்த 200-300க்கெல்லாம் ஒன்றும் பெரிய சிம்டம், 400 கூட ரொம்ப பெருசு சிம்டம் இருக்காது ஆரம்ப காலத்துல. சுகர் வந்து எந்த உள்ளுறுப்பு பாதிப்பு இல்லாத வரைக்கும் சிம்டம் இருக்காது. ஸோ அவங்க 35 வயசுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு கண்டுபிடிப்பாங்க, சுகர் ரொம்ப அதிகமா இருக்கும் கண்டுபிடிக்கும் பொழுது. ஏன்னா வெயிட் போட்டு சற்றே இறங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப இந்த டெஸ்ட் ஃபீவர் கீவர் டயரியான்னு போயிருப்பாங்க, டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அவங்க குடும்ப டாக்டர் பார்த்து ஒரு அடிப்படை மருந்து கொடுத்துருப்பாரு, டக்குனு சுகர் குறைஞ்சிரும். ரொம்ப ஹை சுகர்ல வந்திருப்பாங்க, பட்டுன்னு சுகர் குறைஞ்சிரும். சுகர் குறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வாக்கிங் போவாங்க. எக்ஸசைஸ்னா நிறைய நேரம் இன்னும் வந்து ஒரு நடைப்பயிற்சி மட்டுமே அப்படின்னு ஒரு புரிதல்ல ஒரு வாக்கிங் போவாங்க. கொஞ்சம் இனிப்பு மட்டும் சாப்பிடாம இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிப்பை மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் வாக்கிங் அப்படி ஒரு அரை மணி நேரம் நடப்பாங்க. அவங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிடுவாங்க, சுகர் வேகமா குறைஞ்சிரும். இதெல்லாம் ஆரம்ப காலத்துக்கு சொல்றேன், முதல் 5-7 வருஷம். இந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வாழ்க்கை முறையை மாற்றினார்களே ஆனால், உணவு பழக்க வழக்கம் மூலியமாக அவங்களுக்கு சர்க்கரையை குறைக்கவோ மருந்து மாத்திரையின் எண்ணிக்கையை குறைக்கவோ முடியுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னாங்க, எபிஜெனெட்டிக்ஸ்னு சொல்றோம். எபிஜெனெட்டிக்ஸ்னா சூழலினால் மாற்றப்படும் மரபணுவின் பரிமாணம்னு சொல்றோம். எபிஜெனெட்டிக்ஸ், எப்பினா ஜெனட்டிக்ஸ்க்கு மேல அப்படின்னு அர்த்தவங்க லாட்டின்ல. எபிஜெனெட்டிக்ஸ்லாம் வந்துங்க நாங்க எம்பிபிஎஸ் படிக்கும் போது கிடையாதுங்க, ஜெனட்டிக்ஸ் தான்.
அதாவது அப்பா அம்மாட்ட இருந்து வர மரபணு, மரபணுல இருந்து நமக்கு வந்ததுங்க டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏ இருந்து புரோட்டீன். இதுதான் மரபணு ஜெனடிக்ஸ். இப்போ வந்து எபிஜெனடிக்ஸ். எபிஜெனடிக்ஸ்னா என் பையன்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறான், அவன் வந்து எபிஜெனடிக்ஸ் தான் படிக்கணும். ஏன்னா சூழல், சூழல்னா என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்னா என்னன்னா நம்ம மூச்சு வாங்குற, மூச்சு இழுத்து விடுற மூச்சு காத்து மட்டும் இல்லைங்க, குடிக்கிற தண்ணி மட்டும் இல்லைங்க, நாம சாப்பிட்ற உணவும். இதுக்கு பேர் நியூட்ரிஷனல் எபிஜீனோமிக்ஸ்னு சொல்றோங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஏன்னா மரபணு வந்து ஒரு ஃபிக்ஸட் ஸ்டாட்டிக் ஒரு ஆர்கன் கிடையாதுங்க. அது எந்நேரமும் அதன் பரிமாணத்தை மாற்றிக்கொண்டே இருக்குங்கிறது கண்டுபிடிச்சது தான். அதை கண்டுபிடிச்ச எல்லாருக்குமே நோபல் பிரைஸுங்க. நீங்க 2012 நோபல் பிரைஸ்க்கான ஜான் கர்டன் அண்ட் ஷின்யா யமானாகா எடுத்தாலும் அதாவது சூழலினால் மாற்றப்பட்ட மரபணுவை கண்டுபிடிச்சவங்க 2 பேர் 2012 நோபல் பிரைஸ். கேரி ரஃப்கின் அண்ட் விக்டர் ஆம்ப்ரோஸ் இந்த சாப்பாட்டினால மாற்ற மரபணுக்கான மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிச்சாங்க. அதனால அவங்களுக்கு 2024 நோபல் பிரைஸ். சோ இது எல்லாமே சூழலினால் மாற்றப்படும் மரபணுக்கான காரணியை கண்டுபிடிச்சவங்க. இவங்கெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த சூழல்ல ஒரு முக்கியமான சூழல் வந்து நம்மளுடைய உண்ணும் உணவினால் வரக்கூடிய வேதியியல் மாற்றத்தினால் வரக்கூடிய செல்களில் உள்ள நுண்சூழல், மைக்ரோ என்விரான்மெண்ட்னு சொல்றோங்க. சோ நம்ம மைக்ரோ என்விரான்மெண்ட் எதனால வரும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால் வரக்கூடிய வேதியியல் மாற்றங்கள் தான் உயிர் வேதியியல், நியூட்ரிஷனல் பயோகெமிஸ்ட்ரி தாங்க எல்லாமே. ஸோ நியூட்ரிஷனல் பயோகெமிஸ்ட்ரியில நம்ம இன்சுலினை எப்படி தூண்டக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு 1992லயே ஒரு பேப்பர் வந்துருச்சுங்க. அதாவது என்னன்னா, இன்சுலின் எப்ப அதிகமா தூண்டப்படுதுன்னா, ஆரம்ப காலங்கள்ல வளர்ச்சி பருவத்துல நம்ம வந்து மாவு சத்தும் சில விதமான கொழுப்பு சத்தும் அதிகமாக சாப்பிட்டிருந்தோமே ஆனால் இந்த இன்சுலினை தூண்டக்கூடிய பீட்டா செல், இன்சுலின் வெளிவரக்கூடிய பீட்டா செல்லும் பிற்காலத்தில் அதிகமாக இன்சுலினை தூண்டக்கூடிய திறன் பெற்றதாக மாறுதுன்னு சொல்றோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வெகு நீளம் கொண்ட கொழுப்பை சின்ன வயசுல இருந்தே அதிகமா சாப்பிட்டுருப்போங்க. அப்படின்னா வெகு நீளம் கொண்ட கொழுப்புல பாமிட்டிக் ஆசிட் அண்ட் ஸ்டியரிக் ஆசிட்னு 2 வருங்க. பாமிட்டிக் ஆசிடுங்க ரொம்ப இல்லைங்க, எல்லா அசைவ புரதம், பால்ல இருந்து தயிர்ல இருந்து எல்லாமே நம்ம அதிகமா சாப்பிடும்போது ஆரம்ப காலங்கள்ல இன்சுலின் தூண்டக்கூடிய இந்த பீட்டா செல் ட்ரெயின் ஆயிடுதுன்னு சொல்றோம். ஸோ டயபெட்டிஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த பாமிட்டிக் ஆசிட் அதிகமா இருக்கிற உணவை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். பாமிட்டிக் ஆசிடுங்கிற உணவுங்கிறது என்னன்னா, பாமாயில். இதெல்லாம் வந்து பாமாயில் எதுல அதிகமா இருக்குங்க? உலகத்தின் நம்பர் 1 எண்ணெய் எதுனா பாமாயிலுங்க. பாமாயில் எதுலெல்லாம் இருக்குன்னா எதுலெல்லாம் இல்லைன்னு தான் நீங்க தேடணும். கிட்டத்தட்ட 100 நொறுக்கு தீனி, 100 உணவு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, தின்பண்ட கடைகளுக்கு போனீங்கன்னா பாமாயில்ல தான் பொரிப்பாங்க. ஏன்னா பாமாயில் தான் உலகத்துல விலை ரொம்ப கம்மி. அதுதான் உலகத்தின் நம்பர் 1 எண்ணெய். போன வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா 230 மில்லியன் மெட்ரிக் டன்ல கிட்டத்தட்ட 70 to 90 மில்லியன் மெட்ரிக் டன் வெறும் பாமாயிலுங்க. ஸோ இந்த பாமாயில்னா அந்த பாமிட்டிக் ஆசிட்னாலதான் அதுக்கு பாமாயில்னே பேருங்க. அதிகமா இருக்கிற பாமாயில் வந்து பாமிட்டிக் ஆசிடுங்க, அந்த கொழுப்போட பெயருங்க. இந்த பாமிட்டிக் ஆசிட் எதுலலாம் வருது? பாமாயில்ல வருதுங்க. மெயினா எல்லா அனிமல் புரோட்டீன்லயும் வருதுங்க, பட் மெயினா பாமாயில்ல வருது, பயன்படுத்துற எண்ணெயில. அப்போ வெளியில சாப்பிட்ற நொறுக்கு தீனியை முதல்ல குறைச்சு வீடுகள்ல முடிந்த வரையில் சமைத்து சாப்பிடுவதை கூட்டி 1 அளவு மாவு சத்து 3 அளவு காய்ச்சத்து, இல்ல 1 அளவு மாவு சத்து 2 அளவு காய்ச்சத்து 1 அளவு புரதச்சத்து, இந்த மாதிரி பேலன்ஸ்டா சாப்பிட ஆரம்பிச்சோம்னாலே நாம ஆரம்ப கால டயபெட்டிஸ், அதாவது மாவு சத்து கொஞ்சமாவும் எண்ணெய் அதிகமாக உரியாத காய்கறி சத்து, நார்ச்சத்து ஒரு 2 பாகமும், எண்ணெய் அதிகமாக உரியாத பாமாயில் போன்ற சூடு தாங்கும் சன்ஃபிளவர் ஆயில் போன்ற சூடு அதிகமாக தாங்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் இல்லாத எண்ணெய்களை குறைத்து வீடுகளில் செய்யக்கூடிய கடலெண்ணெயிலையோ நல்லெண்ணெயிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ சமைச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி புரதம் அதற்கு ஈக்குவலா வச்சு, காய்கறிகள் அதிகமா வச்சு, மாவு சத்தை கம்மியா வச்சு, இரவு நேரங்கள்ல நொறுக்கு தீனி
ரொம்ப சாப்பிடாம, நொறுக்கு தீனி சாப்பிடணும்னா வீட்டுல அம்மா கொடுத்த பஜ்ஜி, கடலை எண்ணெயில பண்ண பஜ்ஜியோ 1-2 சாப்பிட்டு, கொஞ்சம் உடற்பயிற்சி, ஒரு 6:30 7 7.25 மணி நேரமாவது தூக்கம், இது எல்லாம் இருந்தா ஆரம்ப காலத்துல சுகர் ஒரு 3-7 வருடத்திற்குள் எந்த உள்ளுறுப்பு பாதிப்பும் இல்லை என்று உங்கள் குடும்ப மருத்துவர் கண்டறிந்து சொல்லி இருந்தால் இந்த சுகருக்கு மருந்து மாத்திரையிலிருந்து வெளிவருவது என்பது சாத்தியம்.